ஐநா ஃபீடிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. எப்படியும் வந்து 12:30-1 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. எத்தியோப்பியாவோட ஒரு புனிதமான ஒரு நகரத்துக்கு வந்துட்டோம், ஹரர். உங்களுக்கு ஹரரில் வந்து ஐநா ஃபீடிங்குங்கிறது வந்து ஒரு கஸ்டம். எப்பயுமே அவங்களோட ட்ரெடிஷன் கஸ்டமில் வந்து அந்த ஐநா ஃபீடிங்கிறது எப்பயுமே இருக்குது. Inggrisnya. Ya. Oh hey. Just be relaxed. அப்பா மண்டை வெளி காலி ஏறிச்சு எனக்கு ஒரு பக்கம். ரியல் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். குட் மார்னிங்க. அதான் உங்கள் சங்கர். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது காலைல ஒரு 4:30 மணி ஆகுது. நான் இப்போ தான் பஸ்ஸில் ஏறியிருக்கேன். இங்கேருந்து நான் ஹரார் போகிறேன். ஹரார் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 550 கிலோமீட்ரு, ஒரு 8-9 மணி நேரம் ஆகிடும். ஸோ ஒரு 12 மணி 1 மணிக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹரார் போயிட்டு காலையில் சீக்கிரமாக ஏந்து கொஞ்சம் வந்ததில் டயர்டாக இருக்குது. இங்கே மார்னிங் பஸ் எனக்கு கட்டுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 2 தடவையே மார்னிங் பஸ் எடுத்துருக்கேன். ஸோ யா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹரார் போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வழியில் ஏதாவது போகும்போது காமிக்கிறேன், பாருங்கள். சரிதானே? மணி பார்த்தா 8:30 ஆகுது. இங்கே சும்மா அப்படியே பிரேக் மாதிரி நிறுத்தியிருக்காங்க. எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. டோட்டலாக பஸ் அங்கே தான் நிற்குது. ஓ ரொம்ப கஷ்டங்க. காற்றே வரலங்க இந்த பஸ்ஸில். உக்காந்துட்டும் வர முடியல சுத்தமாக. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். பாதி தூரம் வந்தாச்சு, பாதி தூரம் கடந்து போய் ஆகணும். மேபி ஒரு 12 மணிக்கெலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு போயிட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸ் மாரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே ஹாஸ்டல்லாம் கிடையாது. இதே நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இல்லைனா ஹோட்டல் தான் இருக்கும். அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே பேக் வச்சுட்டு ஈவினிங்காக ஐநா ஃபீடிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதான் பிளானு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து நின்று இருக்கோம். இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தா 10:30 ஆகுது. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. எப்படியும் வந்து 12:30-1 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. எல்லாம் பிஸியான ஸ்ட்ரீட்டாக இருக்குது எல்லாமே. பாருங்க, எல்லாம் டுக் ஆட்டோஸ் தான் இருக்குது எல்லாமே. அந்த பஸ் இதோ இருக்குது முன்னாடி. வெயிட் பண்ணுறேன். நான் எதுவும் சாப்பிடல. நான் வெறும் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பஸ்ஸில் போயிட்டு வர்றது. ஏற்கனவே 15 மணி நேரம் பஸ் எடுத்தேன். இப்போ இங்கே ஒரு 8 மணி நேரம் பஸ்ஸு. இதிலே டயர்டாகிடுது. பிளான் பண்ணுறேன். நான் வரும்போது வந்து பாருங்கள், ட்ரெயினில் வர ட்ரை பண்ணுறேன். ட்ரெயின் மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கங்க, ட்ரெயினில் வரோம். ட்ரெயினில் வந்து நம்ம எடுத்து போடுறோம். எல்லாத்துலேயும் போனது மாதிரி ஆகிடும். லைக் பஸ்லேயும் போன மாதிரி ஆகிடும். ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட் எடுத்தாச்சு. அடுத்து ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினும் ஒரு ட்ரெயின் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸில் போய் ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க உடம்பு. அடுத்தடுத்து ஏன்னா அடுத்தடுத்த பிளேஸ்க்கு நம்மளால் போக முடியாமல் போயிடுது. சீப்பாக போனால் பஸ்ஸில் தான் போக மாதிரி இருக்குது. இதுதான் பேங்க் இருந்தது. ஆப்பிள் தான் வந்தார். ஹலோ. நானும் ஆப்பிள் தான் போயிட்டுருக்கோம். ஆப்பிள் சொன்னார், லைக் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போகிறது, பட் போயிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. சரி ஓகே பார்த்துருவோம் எப்படி தான் இருக்கு. எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். இது ஒரு கஷ்டமே கிடையாது. பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு எல்லாம் நிறுத்தியிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் கார் நிற்குது, இந்த பக்கம் வண்டி எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதான் மெயின் செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு 80-90 கிலோமீட்டர் இருக்குது. அப்படி சீக்கிரம் போகணும் எப்படியாவது. இங்கே பார்த்தீங்களா லாரிலாம், இந்த பக்கம் நிறைய கண்டெய்னர் லாரி வந்தது. அப்புறம் நிறைய டேங்கர் லாரிஸ்லாம் போச்சு. எங்கே போகுதுன்னா அடுத்த நாடான ஜிபூட்டிக்கு போகுது.
ஜிபூட்டி வந்து ஒரு துறைமுக ஏரியா ஆக்சுவலாக, ஓகேங்களா. அங்கேருந்து அவங்களுக்கு கப்பலில் அதே பெட்ரோல் டீசல் இது எல்லாமே வரும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லாக் கண்ட்ரி. எத்தியோப்பியா, கென்யா, அது மேலே இருக்கிற சொமாலியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லாக் கண்ட்ரினால அவங்களுக்குலாம் வந்து இந்தமாரி வந்து ரிசோர்ஸஸ், பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ், அப்புறம் அதர் ஏதாவது ரிசோர்ஸஸ் லைக் துணிமணி எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வரும். லைக் எல்லாருமே பார்த்தோன்னா ஜிபூட்டிலேருந்து இங்கே எடுத்துன்னு வருவாங்க. இங்கேருந்து எல்லாம் எம்டியாக போகும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே எம்டியாக போயிட்டு, ஆனால் வரும்போது எல்லாமே ஏற்றிட்டு எத்தியோப்பியாவுக்கு வரும். எத்தியோப்பியாவுக்குனா நம்ம போகிறது வந்து கிட்டத்தட்ட பார்டர் தான், கொஞ்சம் கொஞ்சம் பார்டர், ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பார்டர் ஆக்சுவலாக எல்லாமே. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பாருங்க, அங்கே ஒரு டேங்கர் போய் பாருங்கள், தெரியுதுங்களா. எல்லாமே வந்து போகிறது ஜிபூட்டிக்கு தான். ஜிபூட்டிக்கு வந்து ஹரார் வீரதேவாலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரும் பார்டர் மட்டும். ஸோ அங்கே போர்ட் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு திருப்பியும் இங்கே வருவாங்க. ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. செக்கிங் நடக்குது, செக்கிங் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். மணி இப்போயே பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகிடுது. பஸ்ஸில் ஏறினாலே இதான் பிரச்சனை இவங்களோட இதில். ஒரு நேரம் கரெக்டாக வருவாங்க, ஒரு நேரம் கரெக்டாக போய் சேர்ப்பாங்க. அதெல்லாம் போய் சேர்ந்துருக்கணும் 1 மணி நேரம் 1 மணிக்கெலாம். பட் போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். போயிட்டு பேக் வச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க நான் இப்போ வந்து ஈவினிங் போக போகிறேன். ஈவினிங் வந்து ஐநா ஃபீடிங்க்கு போகிறேன். போய்ட்டு ஐநாவை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ போயிட்டு வந்துடுவோம். வணக்கம்ங்க. கடைசியாக ஃபைனலாக ஒரு 5:30 மணிக்கு நம்ம எத்தியோப்பியாவோட ஒரு புனிதமான ஒரு நகரத்துக்கு வந்துட்டோம், ஹரர். எத்தியோப்பியாவோட புனித நகரமான ஹரருக்கு கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டோம். எனக்கு வர ரொம்ப பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் அப்படியே போய்ட்டு ஐநா ஃபீடிங் போக போகிறேன். ஆரம்பம் தான் வந்து டயர்டாக இருக்கும், ஆனால் வந்து முடிக்கும்போது ஒரு த்ரில்லிங்கோடு முடிப்போம். பயங்கர த்ரில்லரோடு முடிச்சுடுவோம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து கரெக்டாகவே போகல, ஃபுல்லாகவே ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. முடிக்கிறதையாவது பயங்கரமாக முடிப்போம். ஹோட்டலுக்கு போயிட்டு பேக்லாம் வச்சுட்டோங்க. பேக்கில் வச்சுட்டு வந்து சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே டேரெக்டாக ஐநா ஃபீடிங் போக வேண்டியதான். இங்கே ஒரு பீஃப் பர்கர் சொல்லியிருக்கேன். பீஃப் பர்கர் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் ஒரு கோக் ஒன்று சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு ஐநா ஃபீடிங்கை முடிச்சுட்டு இங்கே வருவோம். ரொம்ப நேரமாக வந்து டயர்டான ட்ரிப்பாக போயிட்டு இருந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆகும். அதனால தான் இப்போ சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கேன். போயிடுவோமா? இங்கே ஐநா ஃபீடிங் பார்க்குள்ளே வந்திருக்கோங்க. இங்கே பார்க்குள்ளே தான் இருக்கேன். என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் ஒரு 500 பேர் வாங்கியிருக்காங்க. உள்ளே போகணும். சரி, ஓகே, நான் இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன், இந்த ஐநா ஃபீடிங் பற்றி. ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு ஹராரில் வந்து ஐநா ஃபீடிங்குங்கிறது வந்து ஒரு கஸ்டம். எப்பயுமே அவங்களோட ட்ரெடிஷன் கஸ்டமில் வந்து அந்த ஐநா ஃபீடிங்கிறது எப்பயுமே இருக்குது. அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, இந்த ஐநாக்கள் வந்து மக்களை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தது. அதேமாதிரி நிறைய பேரை வந்து கொன்று இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து ஒரு ஐநா மேன் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அதாவது இங்கே வந்து பல பேரை தொல்லை பண்ணிகிட்டு இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து ஓகே இதுங்க எப்போவுமே வந்து நம்ம தொல்லை கொடுக்குதுங்கிறத வச்சு இவங்க வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கறியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கறியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஐநாக்கள் வந்து யாரையுமே தொல்லை பண்ணுறதில்ல. திட்டமாக இது வந்து ஒரு 40 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 40 வருஷமாக ஜெனரேஷனெல்லாம் ஒரு அப்பா கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி அவரோட பையன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அதை தான் போய் பண்ண போகிறோம். போயிட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு விஷயம் இருக்குது. ஐநாக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போயிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், த்ரில்டாக இருக்கேன். Yeah, this one is for you. You take photos in this.
እንግሊዘኛ ያ አንበሳ ነው። ሆይ ሄይ ሆ ሄይ ፉድጋ ሄይ ዱቡል ኧረ በቃሽ ቦቱን እንሰብለት። ይሄ አዋጅ ይባላል። ይሄ መላጣው አይሹ ማን ይኛው ነው ያ ሆ ሄይ ፉድጋ ሆልድ ዶ ስቲክ አፋኒ ቀበጥ hold with your mouse the stick hold with your mouse ታዲያ ያያ ያሳያት አይ ይበላል። ኦኬ one more አራ ወላ ታይ ምን ነው what do you feel my brother Shibo. just be relaxed ኦኬ አያ ማን ቀረ? እሱ ብቻ ነው። እኔ አለው ጋሽ አንተ አንዴ ድገመው ባባ አንዴ ድገመው። ያው ይልሃ yes good የት አለች ቦታ? አቦ ዘንቢለ ሰዲስ ፊዲቤ how do you feel now እሺ ናንተ ና ዳጊ ባባ okay Shanka come on time is ኮሜን he said that time is up Okay. ሻንካ ኮሜን አለው። it's my turn Okay. You have this. put in the stick on your pocket Yeah, no, don't put in packet. okay Leave it here. Yeah. ያው ይልሃ ደ ያው ይልሃ ፉድ ጫልቱ ጫላ yes ፉድ ኢልሊ ኦ ሄይ አካና ካሳ ወንኒን ስራ በርባዱ ኸና ሆ ኦኬ ፉድ ባጠራን ሆ ሆ هذا كمر حلات هو هي هود يس بوليسي هود اي فنيوري هو بوشاري هود اي دو هذا هل تنسى ቀረ የቀረ ኦሮሞኛ ተው አማርኛ እንዴታል አቲ ቀመሪስ ዱፍቴ አላቴን ስኩለው Tiki nerede bayım var ki yeri yapın ayna var ki. இங்கே பாருங்கள் கொத்தா ஐனா இருக்குது. ஐயோ நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. எப்படி நிற்கிது பாருங்கள், அப்படியே மொத்தமாக நிற்கிது எல்லாமே. இதுதான் பார்க்கு. இந்த பார்க்கில் தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க ஐனாஸு. அப்படியே நிற்கிது. அவர் சொல்கிறது அப்படியே கேட்குதுங்க. ஐயோயோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திக்குன்னு இருந்தது கொடுக்கும்போது, கையை பிடிச்சி கொடுக்கும்போது. பட் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர்னு ஒன்று இருக்கும் தான். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. வாயில் வச்சு கொடுத்தது, இதில் வச்சு கொடுத்தது, வேறு மாதிரிங்க இடம். சீரியஸாக ரொம்ப மண்டை வெளியே காலி ஏறிச்சு எனக்கு ஒரு பக்கம். ரியல் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்.